நான் நடிக்கல, நான் அரசியலுக்கு போறேன், இது ஜனநாயகம் தான் லாஸ்ட்னு சொல்லிட்டாரு. உணர்ச்சிவசப்பட்டு தளபதி இனிமே பார்க்க முடியாதுன்னு சொல்லாத, டெய்லி பார்க்கலாம், டெய்லி சொல்றோம். அது சினிமாவில் நடிக்கலன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல விஷயமும் அவருக்கு நல்லதா முடியணும், அவருக்கு நன்மையா சேரணும். உங்களோட அன்பு அவருக்கு எதுவும் தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. இந்த படம் வெற்றியா தோல்வியான்றது ஒரு ரசிகன் தான் அதை இது பண்றாங்க. கண்ணில பழவுகள் அது மாதிரி இப்ப இவர் கண் கலங்குறாருன்னா, இது பூந்து விட்டு பொண்ணு அனுப்பும் போது தாய் சுத்துற கண்ணில் தான். அரசியல் பயணம் போது நீங்க சினிமாவை டோட்டலா ஓரம் கட்டிட்டு தான் அந்த பயணிக்கணும் இல்லை, பட் யாரும் அந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் ரெட் அண்ட் எல்லோ நான் பைக்கில் போகிறேன், முக்கியம் மோட்டார் சைக்கிள் நான் ட்ராவல் பண்ணேன். இது தூரம் இல்லை பைக் நார்மல் தான். இது என்னோட சேஃப்டி. இந்த கடைசிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு இதை பண்ணுறேன். கடைசி வரையும் இந்த தேட்டரில் வந்து நான் ஃபேரவல் பண்ணுறேன். என் அன்போட வெளிப்பாடு மட்டுமே தவிர மஞ்சளும் சிகப்பும் ரோட்ல சேஃப்டி. நீங்கள் நிஜமாக டைப் பாருங்க, பத்துக்களை தானே அதை கேட்க ஒரு தர்மம் இருக்கும்ல. நீங்க சம்மர் கேஸ் நீங்க போடுங்க சார். மரியாதைக்குரிய நண்பர்களே, எங்களுடைய அந்த குறுகிய கால அழைப்பை ஏற்றி வந்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி. இந்த பிரஸ் மீட்டோட நோக்கம் என்னன்னா, நண்பர் ஸ்ரீராம் ராஜு இவர் பேரு. இவர் நடிகர் விஜயோட ரசிகர், பரம ரசிகர், பக்தர்னு கூட சொல்லலாம். அவர் மேல அவ்வளவு நேசிப்புள்ளவர். அவர் படம்னா இவர் தொடர்ந்து ஒரு படம் எதை போய் பார்க்குறவர் 50 வாட்டி அந்த தேட்டருக்கு தொடர்ந்து போய் பார்க்குறவர். அப்படி அவர் மேல ஒரு பிடிப்பு, பாசம், அவர் மேல ஒரு அன்பு, ரசிகரை தாண்டி இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரு. இப்போ திடீர்னு விஜய் அந்த படத்தை வள்ளியப்பன் அப்புறம் பேச அந்த அவரு திடீர்னு இப்ப நான் நடிக்கல, நான் அரசியலுக்கு போறேன், இது ஜனநாயகம் தான் லாஸ்ட்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கெல்லாம் ஷாக். இவர மாதிரி ரசிகர் எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு, அதிர்ச்சி. என்னன்னா திரும்பி வரமாட்டார், திரும்பி நம்ம பார்க்க மாட்டோமான்னு ஒரு ஃபீல், ஏக்கம் இவங்களுக்குள்ள இருக்கு. அதனால இவர் இப்ப என்ன இவருடைய முடிவுன்னா, இப்ப வரப்போற ஜனநாயகனை தொடர்ந்து இனிமே பார்க்க போறது இந்த ஒரு படத்தையாவது நம்ம தொடர்ந்து பார்க்கணும். எங்கெங்க ரிலீஸ் ஆகுதோ, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, எங்கெங்க ரிலீஸ் ஆகுதோ, எந்தெந்த மாவட்டத்தில் ரிலீஸ் ஆகுதோ அந்த ஊருக்கெல்லாம் போய் ஒவ்வொரு முறையும் போய் உட்காந்து 7 நாள் அந்த 34 மாவட்டம் தமிழ்நாட்டில் அந்த 34 மாவட்டத்தில் இருக்கிற தேட்டர்லையும் அந்த படத்தை பார்க்கணும். அதே மாதிரி கேரளா 14 மாவட்டம், அதே மாதிரி அந்த கேரளாவில் போகிறது, அது மாதிரி எல்லா ஊருக்கும் நான் போக போகிறேன், அவர் படத்தை பார்க்க போகிறேன். அதே மாதிரி அந்த விஜய் ரசிகர்களும் அவங்களும் கண்டிப்பாக இதை ஏற்றுக்குவாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அவர் இதோட வரமாட்டேன்னு சொன்னது. அதனால இந்த படத்தையாவது முழுமையா நான் பார்க்கணும். அவர் கூட அவர் தொடர்ந்து எல்லா படத்தையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதை நான் பிரஸுக்கு சொல்லிட்டு போனேன்னா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், தியேட்டர்லயும் மரியாதை கிடைக்கும், ரசிகர்கிட்டையும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்காக நான் பிரஸ்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னாரு. அதுக்காக தான் அந்த பிரஸ் மீட் கூட்டியிருக்கோம். நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு இயக்குனர் பேரேஷ் சார், ஜெகன் சார், நம்ம ஹீரோ ஆரியன் ஷாம் அவர்கள் இதை ஒத்துக்கிட்டு இதுல கலந்து சிறப்பு விருந்துல வந்ததுக்காக முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி தம்பி ஸ்ரீராம் ராஜு அவரை பத்தி கருத்து சொல்லுவார். எல்லாருக்கும் முதல்ல ஆத்மார்த்தமான வணக்கம். முதல் முறை இந்த மாதிரி கொஞ்சம் பதட்டமா இருக்கு, ஏதாவது தப்பா பேசினா பிடிச்சிருக்கு. சார் எல்லாம் டிவியில தான் பார்த்துருக்கேன், என்ன பேசுன்னு தெரியல. ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் வந்ததுக்கு. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வெளிச்சமா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஆண்டவன் அருள் போல நினைக்கிறேன். இந்த மீடியா மொத்தமா அத்தனை கண்கள் மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. என் பேர் ஸ்ரீராம், பெரம்பலூர் மாவட்டத்துல பூலாம்படிங்கிற கிராமத்துல இருந்து வரேன். ஆக்சுவலா நான் ஒரு மாணவன் தான், லா படிச்சுட்டு இருக்கேன். இப்ப இது அண்ணாவுக்காக கடைசி படம், கடைசி வரைக்கும் அவர் அன்பா வழி அனுப்பி வைக்கணும். இதுக்கு மேல அவர் பார்க்க முடியாது. உங்களோட சப்போர்ட் நான் எங்க போனாலும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ரெண்டாவது எனக்கான உறவுகள் ஏற்படும். அண்ணனோட தம்பிகள் தங்கைகள் யார் யாரெல்லாம் பார்க்க போறேன்னு தெரியல. ஆனா நிறைய உறவுகள் ஏற்பட போகுது. மனுஷங்களை சம்பாதிக்க போறேன். அதுதான் பெருசா நினைக்கிறேன். அண்ணனுக்காக. பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தம்பி வந்து ஸ்ரீராம் ராஜு ஒரு மோட்டார் சைக்கிள் டைரிஸ் மாதிரி இந்த இளைய தளபதியோட படத்தை பார்க்கறதையே ஒரு பெரிய ஷெட்யூலா போட்டு அதை வந்து ஒரு 50-60 நாள் படம் கடைசி நாள் தியேட்டர்ல ஓடுற வரைக்கும் போய் எல்லா தியேட்டருக்கும் போகணுன்ற அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டா போகணுங்கிற அந்த முன்னெடுப்பு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது உணர்ச்சிவசப்பட்டு தளபதி இனிமே பார்க்க முடியாதுன்னு சொல்லாது, டெய்லி பார்க்கலாம், டெய்லி வரும். அது சினிமால நடிக்கலன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். ஒரு அம்மா வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பிறகுது, அதுக்காக தொப்புள் கொடி கட் பண்ணாம இருக்க முடியுமா? அந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அவனை இழந்து அவன் படிக்கிறோம், காலேஜ்ல படிக்கிறோம், ஸ்கூல்ல படிக்கிறோம், வேற இடத்துக்கு போனோம்னா அதுக்கு விட்டுட்டு தான் அங்கேயே இருக்குமே இருக்க முடியாதுல்ல. ஒரு மக்கள் பணிக்கு வராருன்னா அப்ப இதை விட்டு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் வந்து அழுது எமோஷனல் ஆகலாம் கூடாது. நான் தம்பி மாதிரி இருக்கிற ரசிகர்களுக்கு என்னோட அன்பான ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுடைய தூய்மையான, அதாவது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தமிழ் நடிகர்கள் மட்டும், தமிழ் சினிமால மட்டும் இல்ல, இந்திய சினிமால இல்ல, உலக சினிமாலேயே இளைய தளபதி மாதிரி ஒரு வெறி கொண்ட கோடிக்கணக்கான இதயங்களை வச்சிருக்கிற ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா அது வந்து இவர்தான் சொல்ல முடியும். உலகம் முழுக்க எந்த ஹாலிவுட் எடுத்துக்கிட்டா கூட இப்படி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ லவ், அவ்வளோ அன்பு, கண் கலங்கி இந்த மாதிரிலாம். ஸோ நான் எது செஞ்சாலும் உங்களோட அன்பை காட்டுறது எல்லாமே, நீங்க ரிலீஸ் டேட்ல கூட வந்து கட்ட விட்டு பால் ஊத்து எல்லாமே செய்யுங்க. நான் ரொம்ப பாதுகாப்பா செய்யுங்க. நீ பைக்ல போறது ரொம்ப கவனமா போ, ஏன்னா உங்களை நம்பிதான் குடும்பம் இருக்கு. ஸோ நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல விஷயமும் அவருக்கு நல்லதா முடியணும், அவருக்கு நன்மையா சேரணும். நீ உங்களோட அன்பு வந்து அவருக்கு எதுவும் தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. ஸோ அந்த அன்பை வந்து நல்ல வழியில ரொம்ப பாதுகாப்பா செய்யுங்க எல்லா விஷயத்தையும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா ஒரு ரசிகனா நானும் தளபதியோட வெறிய தம்பியை விட ரொம்ப தீவிரமான ரசிகனா தான் நான் சினிமாக்குள்ள வந்தேன். நான் அவரை சந்திச்சப்போ எனக்கு 27 வயசு, கதை சொல்ல வந்தப்போ 2003 நினைக்கிறேன். அந்த 2003 மே 8ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, 23 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நான் தளபதி வந்து அவர் புதிய கீதை. ஸோ தளபதி வந்து சினிமா விட்டு போறது அப்படின்றதுல வந்து எனக்கு அதுல வருத்தமே இல்லை. ஏன்னா அவர் இங்க நிறைய சாதிச்சாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரெக்கார்ட் பண்றதுக்கு இன்னொரு விஷயத்தை நோக்கி போறாரு. அதுக்கான முதல்ல வாழ்த்துவோம் சந்தோஷமா. அதை வந்து ரொம்ப சினிமா விட்டு போறாருன்னு துக்கமெல்லாம் நான் எடுத்துக்கவே இல்லாத. ஏன்னா அவர் எப்ப பார்க்கனாலும் ஓடிடியில் அவரோட படங்கள் இருக்க போகுது, மக்களோட தினமும் வந்து தொலைக்காட்சி மீடியாக்களோட இருக்க போறாரு. ஸோ மக்களோட இருக்க போறாரு. அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள் தளபதிக்கு. மற்றபடி ரொம்ப சந்தோஷம் இந்த ஜனநாயகன் வெற்றி அடைய. ஏன்னா இது வந்து 2 பொங்கல், ஜனநாயகன் பராசக்தி ரெண்டுமே வெற்றி அடையட்டும். ரசிகர்கள் ரொம்ப பாதுகாப்பா இந்த வெற்றியை கொண்டாடுங்க, ரிலீஸை கொண்டாடுங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து அரசியல் நகருக்கு போயிருக்கிற இளைய தளபதிக்கு என்னுடைய அன்பான ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா புதிய கீதைன்ற ஒரு படம் வந்து வணிக ரீதியா பெரிய வெற்றி அடையல, ஆனா ரொம்ப கான்ஃபிடென்ட்டான படம், தன்னம்பிக்கை கொடுத்த படம் அது. அந்த சாரதிங்கிற அந்த கேரக்டர் வந்து நான் வந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து அரசியல் ஆசை இருந்துச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அப்பயே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டரா தான் இருக்கும். ரொம்ப ஸ்பீடா இருப்பாரு அந்த சாரதிங்கிற வந்து, ஸ்பீடா கான்ஃபிடென்ட்டா இருப்பான். ஸோ எனக்கு அப்போ வந்து அவரை நான் பார்த்ததுல வந்து, அவரை நான் படிச்சதுல, இப்போ பேரரசனெல்லாம் நிறைய படிச்சிருக்காரு. அவர்கிட்ட நான் பார்த்த ஒரு 3 வருஷ காலத்துல அவருடைய பேர் அன்பை நிறைய பார்த்துருக்கேன், அவரோட கான்ஃபிடென்ஸை பார்த்துருக்கேன், அவரோட உறுதியை பார்த்துருக்கேன், அவரோட கோபத்தையும் பார்த்துருக்கேன், அவரோட வைராக்கியத்தை பார்த்துருக்கேன். ஸோ இந்த அரசியல் பிரவேசம், அரசியல் நகர்வு எனக்கு பெரிய சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது. வாழ்த்துக்கள் அவருக்கு. ஸோ என் புதிய கீதை படத்திலிருந்து ஸ்நேகன் எழுதின ஒரு கவிதையை வந்து வாழ்த்தா சொல்லி விடைபெறுகிறேன். அது தளபதி அவர்களால் பேசப்பட்ட வசனம். அது வந்து ஐஐடியில் வந்து, சென்னை ஐஐடியில் வந்து ஒரு 15 நிமிஷம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு அந்த படத்தோட முக்கியமான போர்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கவிதை தான் அது. நண்பனே, நாளை முதல் விடியலை நீ எழுப்பு, பகல் 2 கேள் பகைதனை பாடு, வானுக்கு மையம் பார், காற்றுக்கு கால்கள் பார், இதயம் போல் உலை, இமைகள் போல் கலை, உன்னிடத்தில் நியாயம் கேள், உலகுக்கு நீதி சொல், காற்றை வெடிகட்டு, கடல் நீரை வாய்க்கு பொழித்து துப்புவிடு, நிலவை நிறம் மாற்று, நிலத்தை விரிவு செய், நேரத்தை அயர்வை, தூக்கத்தை குறை, 5வது வேதம் சொல், 6வது பூதம் கேள், 7வது அறிவை தேடு, 8வது பிறவியேடு, 9வது திசைகள் தர, 10வது கிரகம் பெற, பட்டாம்பூச்சிக்கு பண்ணைவை, வயது முதிராமல் நிமிர்ந்தனில் பூமியின் வேகம் கேள், அதற்கு முன்னால் ஓடு, நேரத்தை விட வேகமாய் நட,
இளைய தளபதிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். அழைப்புக்கு நன்றி. இது ரொம்ப ஒரு வந்து டிஃப்ரெண்ட்டான வந்து இவெண்ட். அண்ணன் வந்து கூப்பிட்டாரு. ஸோ கண்டிப்பாக வந்து வரணும்னு வந்திருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவ்வளோ பெரிய வந்து எஃபர்ட் இவர் போட்டிருக்கிறாரு. ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து டாக்டராக வந்து ஆக்ட் பண்ணலாம், ஒரு நாள் வந்து லாயராக வந்து ஆக்ட் பண்ணலாம், ஏன் ஒரு நாள் நீங்கள் வந்து போலீஸாக வந்து ஆக்ட் பண்ணலாம், இல்லை ஒரு நாள் வந்து கிரிமினலாக வந்து ஆக்ட் பண்ணலாம். அது மாதிரி சினிமாவில் வந்து நீங்கள் நிறைய வந்து கற்றுக்கலாம். அது நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷன்லையோ எந்த ஒரு தொழிலையோ அது அது வந்து சாத்தியம் வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து பண்ணும்போது அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணேன். அந்த சினிமா அந்த வந்து ப்ரோசஸ்ன்றதை வந்து அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணி தான் வந்து பண்ணேன். ஒவ்வொரு சினிமாலையும் அவ்வளோ ஒரு வந்து எஃபர்ட் போட்டு தான் வந்து பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக போன வாரம் வந்து சாரோட படம் பேரர் சாரோட வந்து படம் வந்து பார்த்துட்டு இருந்தேன், திருப்பாச்சி படம். நான் அது ஸ்கூல் டைமில் வந்து பார்த்துருக்கேன், ரொம்ப சின்ன பையன். ஆனால் இப்போ நான் வந்து போன வாரம் வந்து மறுபடியும் ஜஸ்ட் வந்து யூடியூப்ல வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 3 கேரக்டர் வந்து இருக்கும். அதாவது அந்த சனிய சகடை, பான் பராக் ரவி, அப்புறம் வந்து பட்டாசு பாலு. அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். ஒரு வில்லன் ஒரு படத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கோ அது வந்து ஹீரோக்கு அவ்வளோ பெரிய வெயிட். அதுதான் நம்ம எனி ஒரு கமர்ஷியல் படத்தோட வெற்றி பார்த்தாலுமே வில்லன் கேரக்டர் வந்து அதுல ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருப்பாங்க. இப்போ திருப்பாச்சியா வந்து ஆகட்டும், இல்லை வந்து கில்லியா வந்து ஆகட்டும், இல்லை ரஜினி சார் பண்ண படையப்பா, இப்போ வந்து சிவாஜி, எல்லா படத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் சாரோட படம் புதிய கீதை வந்து அது வந்து நான் ரொம்ப சின்ன வயசுல வந்து பார்த்துருக்கிறேன். அது வந்து மோட்டிவேஷனுக்கான வந்து படம். அந்த வந்து சாரதின்ற ஒரு வந்து கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்ல வந்து இருப்பாரு, ஒரு பாசிட்டிவ் திங்கிங்னால எப்படி அவரோட விதியே வந்து மாற்றாருன்னு தான் வந்து ஒரு கதை. அதுவும் ஒரு அருமையான வந்து ஸ்டோரி. ஐ திங்க் வந்து அமிஷா பட்டேல் வந்து பண்ணியிருப்பாங்க அதுல. ஸோ இதுல நம்ம என்னதான் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு படம் வந்து எடுத்தாலும் கடைசியா அந்த படம் வந்து வெற்றியா தோல்வியான்றது வந்து ஒரு ரசிகன் தான் அதை வந்து இது பண்றான். ஒரு ரசிகன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம ஜஸ்ட் ஒரு படத்துக்கு போயிட்டு அவ்வளோ ஒரு லைக் வந்து அன்பை வந்து காட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு ரசிகன் காட்டுற ஒரு அன்புனாலதான் இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து நெக்ஸ்ட் கோட்டைக்கு போற வந்து லெவல்ல வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு சினிமால வந்து ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம் வந்து சொன்னீங்கன்னா லாஸ்ட்ல அந்த ஃபேன் தான், ரசிகன் தான். அந்த வந்து ரசிகன் கொடுக்குற ஒரு ஒரு வந்து அன்புனாலதான் இன்னைக்கு சினிமா வந்து போயிட்டு இருக்கு இப்படி. ஸோ இவர் பண்ற முயற்சிக்கு ஒரு பெரிய வாழ்த்தை சொல்லி நான் வந்து ஆசைப்படுறேன். மற்றபடி ஜனநாயகன் படம் மிகப்பெரிய வெற்றியா வந்து ஆகணும். விஜய் அண்ணாக்கு அரசியல்ல ஒரு பெரிய வெற்றியா அமைஞ்சு ஒரு பெரிய பிளேஸுக்கு போகணும்னு வாழ்த்துப்படுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது வந்து விஜய் ரசிகரோட ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த பிரஸ் மீட்டு. ஸ்ரீராம் ராஜு விஜய் சாரோட தீவிர ரசிகர். இன்னைக்கு ஒருத்தரோட மனநிலை தான் விஜய் சாரோட ஒட்டுமொத்த ரசிகர்களின் மனநிலை. இந்த ஜனநாயகம் தான் அவரோட கடைசி படம் அப்படிங்கும்போது ஒரு ரசிகர் எல்லாருக்கும் மன கஷ்டம் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தளபதி நடித்த படங்கள் வராது, கடைசி படம் என்பது அது 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 சந்தோஷமா ஏற்றுக்க முடியாது. உண்மையா ரசிகர் எல்லாருக்குமே அது வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஒரு விஷயம் ஜெகன் சார் சொன்னார், நல்ல ஒரு உதாரணம் சொன்னார். தொப்புக்கடியை கட் பண்ணா தான் குழந்தைய படம். 10 மாசம் கர்ப்பத்தில் இருந்தாச்சு. அடுத்து இன்னொரு உலகத்துக்கு வரும்போது அப்போ ஏதோ ஒன்று அறுபடம் இல்லை விடுபடம். 10வது படிக்கிறான், 10வது முடிச்சுட்டு +1 போகணும்னா ஹைஸ்கூல்லேருந்து வெளியே இருக்கு, அங்கே இருக்க முடியாது. அது மாதிரி +2 முடிச்சுட்டு நம்ம காலேஜ் போகும்போது +2 நண்பர்களாக இருப்பாங்க, எல்லாரும் நண்பராக தான் இருப்பாங்க. ஆள் கூப்பிட்டு காலேஜ் போவாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு மனிதன் பரிமாற்றம் தான், பரிமாண வளர்ச்சி மாற்றம்.
ஒன்றே தேங்கி இருக்காம அடுத்த கட்டத்துக்கு போறதுங்கிறது தான் ஒரு மனிதனோட ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. நிறைவு பெற்றுட்டா அப்படியே தேங்கி. ஆனால் சினிமாவில இருந்து சமூக சேவைக்காக, மக்கள் சேவைக்காக அவர் அரசியலுக்கு போறது வரவேற்பட விஷயம், வருத்தப்படும் விஷயம் இல்லை. ஆனால் ரசிகர்கள் வந்து, ஆனால் நம்ம ஸ்டீஸாக சொல்லிடுவோம், பொண்ணை கட்டி விட்டு வச்சுங்களேன், அது ஒரு காய்கிட்டே இருக்காது. அனுப்பும்போது அப்பா அம்மா, அண்ணன், தங்கச்சி கூட இருக்கவங்க எல்லாரும் கண்ணீர் மல்கத்தான் பூந்தோருக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு அந்த கண்ணீர் வந்து துக்க கண்ணீர் இல்லை, அது அது ஒரு பொறுப்பான கண்ணீர். ஒன்று கல்யாணம் வச்சு அனுப்பி வைக்கும். அப்போ அந்த கண்ணீருக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. துக்கத்தில் அழுகிறதுக்கும் அந்த கண்ணீர் கண்ணீர்ல பல வகை இருக்கு. அது மாதிரி இப்ப இவர் கண் கலங்குறாருன்னா, இது வந்து பூந்தோட்டு பொண்ணு அனுப்பும்போது ஒரு தாய் சிந்துற அந்த கண்ணீர் தான். தாய் அழுகுதுன்ட்டு கல்யாணம் பண்ணாம பொண்ணு இருக்க முடியுமா? அப்போ அது கல்யாணம் பண்ணி போயிடுது. அது மாதிரி விஜய் சார் ரசிகர்லாம் வருத்தப்படுறாங்க, தொடர்ந்து படம் நடிக்கணுங்கிறதுக்கு அவரு இங்கேயே சினிமாவிலே தேங்கிட முடியாது. அடுத்து போறது முக்கியமா ஏன் சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து வாழ்த்தி அவரை அனுப்பணும். அதே சமயம் விஜய் சாருக்கு நம்ம சொல்லிக்கிறேன் என்னன்னா, இவர் மட்டும் இப்போ எப்படின்னா, இது வந்து ஒரு இது கடைசி படம். இந்த படத்தை வந்து நம்ம எங்கெங்கே ஓடுதோ அங்கெல்லாம் போய் பார்த்துக்கணும். எத்தனை நாள் ஓடுதோ அத்தனை நாள் போய் பார்க்கணும். அப்படிங்கிறது ஒரு ரசிகர்களோட அன்பு, பாசம், பக்தி வெளிப்பாடு. ஆக்சுவலி இது வந்து ஒரு தடவை போறாரு. இது பயணங்கிறத இது ரசிகரோட யாத்திரைன்னு சொல்லலாம். யாத்திரை எவ்வளவு அன்பு இருந்தா, வெளிப்பாடு இருந்தா ஒரு ரசிகர் வந்து இந்த அளவுக்கு மாவட்டமா, மாநிலமா போகணும்னு ஒரு உத்தியோகம் இருக்கு. நான் இங்கேயா சார், அப்போ இந்த மாதிரி நடிகர் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி கோடிக்கான ரசிகர்களை கொண்டவங்க நடிகர் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஆண்டவன் அவங்க கொடுத்த வரம் கொடுக்கலாம். ஏன்னா ஓப்பன் சொன்னேன், இவர் வந்து அப்பா அம்மாவோட ஒரு பாசம் வச்சு மாட்டார், அண்ணன் தம்பியோட ஒரு பாசம் இருக்காது ரசிகர் சார். இவர் மட்டும் இல்லை, பொதுவாகவே. ஆனால் ஒரு ரஜினி சாரையோ, விஜய் சாரையோ, அஜித் சாரையோ அவரே ரசிகரை மாறிட்டா எப்படித்தான் அவங்களுக்கு இந்த ஒரு வேற்றி, அவர் தான் உலகம். அப்போ இப்படி ஒரு 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 ரசிகர் கூட்டம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும். அது ஒரு வியப்புக்குரிய விஷயம். இவருடைய யாத்திரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் சார் இருக்குன்னா, இப்போ அரசியல் பயணம், உங்களுக்கு அரசியல் பயணம் போது நீங்கள் சினிமாவை டோட்டலாக ஓரம் கட்டி தான் அந்த பயணிக்கணும் இல்லை. உங்கள்கிட்ட யாரும் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஒரு ரசிகரும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, மக்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க, அரசியல்வாதியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எந்த அரசியல் இருக்கட்டும், அவ்வளோ எதிர்கட்சி அரசியல்வாதி இருக்கட்டும், நீங்கள் சினிமாவில் நடிச்சுட்டு அரசியல் பாருங்க கேட்கப்படுங்க. ஏன்னா இது வரைக்கும் இப்போ எல்லாரும் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நாளைக்கு பதவி இருக்குன்னா இன்னைக்கு நைட்டு மதுரை சுந்தரமணி படத்தை டப்பிங் முடிச்சுட்டு தான் பதவி ஏற்றார். அதோட முடிச்சு. ஏன்னா அப்புறம் முதலமைச்சர் ஆயிட்டார், பொறுப்பு வந்துடுச்சு, பொறுப்பான பதவி. அப்படிங்கும்போது அப்போ சினிமாவை நிறுத்திட்டு முழுக்க அரசியல் இறங்கினார். அந்த மாதிரி சூழ்நிலை வரும் பட்சத்தில் விஜய் சார் இந்த மாதிரி எடுக்கலாம். பவன் கல்யாண் நடிச்சுட்டு தான் இருக்காரு. நம்ம ஒரு விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பிச்சாரு, அவரும் எதிர்கட்சி தலைவராக ஆனாரு, அப்போ நடிச்சுட்டு இருந்தார். அதனால இது ஒரு இடையூறு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே ஒரு விஷயம், இங்கே வந்து நான் கட்சியை, நான் சினிமா கட்சி போகிறேன், தயவுசெய்து வேற பாட்டை கேள்வி வைக்காது. நான் சினிமாக்கான பேசிக்கிருக்கேன், சினிமாக்கான பேசிக்கிருக்கேன், சினிமாவுக்காக பேசிக்கிருக்கேன், எங்க டெக்னீஷியனுக்காக, எங்க தொழிலாளருக்காக நான் பேசிக்கிருக்கேன், எங்க குடும்பத்துக்காக பேசிக்கிருக்கேன். அது 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 வேற, அது வேற. அது நான் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். இது சொந்த வீடு, கட்சிங்கிறது அது ஆஃபீஸ். அதனால விஜய் சார் வந்து எங்க சினிமாங்கிறது உங்க தாய். உங்க அம்மா சோபா அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் சினிமாவும் முடியும்.
அதனால் கொஞ்சம் அது மட்டும் பரிசு பண்ணுங்க. இது சினிமாவுக்கும் சந்தோஷமாயிரும், இந்த மாதிரி கண்கலந்த ரசிகர்கள் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாயிரும். ஒரே வார்த்தை தான், நீங்கள் உங்கள் அரசியல் பயணத்துக்கு நீங்கள் சினிமா நடிக்கிறது எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகாது. அதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு உதாரணம், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒரு உதாரணம். அதனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி அடைஞ்சு நீங்கள் சினிமா ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எம்ஜிஆர் மாதிரியே சினிமா ஓரம் கட்டிட்டு நீங்கள் முழுக்க முழுக்க மக்களோட பயணிங்க. ஆனா சென்னையில இருந்தா தொடங்குறேன். இல்லைண்ணா, இன்ன வரைக்கும் பிளான் பண்ணலாம். இதுக்கு மேலதான் என்னோட நாலேஜ்க்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் அந்த ஆன்லைன் புக் பண்ணுறதோ இல்லை நேரடியாக எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வாங்கிடுவேன். அதுக்கு மேலே நான் புக்கிங் ஒவ்வொரு இதாக பண்ணிப்பேன். ஆமாம், 6000 ரூபாய் 7000 ரூபாய் 3000 ரூபாய் பேசுறான். ஒரு சாதாரண ஒரு ஃபேன் அவன் அப்பா அம்மா காசுல தான் இன்னமும் ஒரு ஃபேன் வரும், அப்பா அம்மா காசுல தான் இருக்கிறான். அப்படி உள்ளவனுக்கு எப்படி ஒரு 3000 ரூபாய் 6000 ரூபாய் ஃபேனா நீங்க சொல்லுங்க. ஒரு ஃபேனா அந்த ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவன் அவ்வளோ ரூபாய் கொடுத்து அந்த படம் பார்க்கறது சத்தியமாக கஷ்டமான விஷயம் தான். அவனுக்கு சந்தோஷமாகுது இல்லை, அதுக்கு அவன் திருப்திப்படுத்திக்கிறான். அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் நான் பேச முடியாது. அவன் எப்படி அமௌண்ட் இது பண்றான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. இப்ப நானே எடுத்துக்கோங்க, நான் எப்படியாவது ஒரு படத்தை பார்க்கணுங்கிறது என்னை திருப்திப்படுத்து. என் வீட்டுல காசு கேட்கறதுனாலும் என்னை கஷ்டப்படுத்தினது இல்லை, அவன் கொடுத்துருக்கிறான். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவு, எப்படியாவது பார்த்துருவோம். அவமானமா இல்லையா? அதான் அதுக்கு நாடுகள்ல உலக நாடுகள்ல யூஎஸ் போன்ற லண்டன் மாதிரி உலக நாடுகள்ல பார்ட் டைம் ஜாப் பார்த்து படிப்பு கல்வி மனசுடைய நாடு. ஒரு அப்பா அம்மாவோட தாலி அம்மாவோட தாலி செயினை விட்டு நான் சம்பாதிச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டின சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகம். ஒரு நடிகருக்கு பின்னாடி இப்படி போறது தப்பா இல்லையா? தமிழ் சமூகமும் இல்லைங்க, ஒட்டுமொத்த உலகத்தோட சைக்காலஜி அதுதான். நம்ம தனிப்பட்டு நம்மளே குத்திக்க வேண்டாம். அஜித் கட்டப்ல வந்துருக்கீங்க, அஜித் ரசிகர்கள் கவர்மெண்ட் ஏன்னா இவரோட நாக்கு நீங்களே சொல்றீங்க அவருக்கு அதான் காரணம். இல்ல சேஃப்டி பர்பஸ் இல்ல. ஆனா ரெட் அண்ட் எல்லோ நான் பைக்ல போறேன், முக்கியமா மோட்டார் சைக்கிள் நான் டிராவல் பண்றேன். இது தூரம் இல்ல பைக் நார்மல் தான். இது வந்து என்னோட சேஃப்டி. தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும், நைட்லயும் கொஞ்சம் இதாகும். அந்த ஒரு சேஃப்டி பர்பஸ் பைக்ல போறதுனால இது நான் சரி. ஆமா, ஆனா எந்த உள்நோக்கமும் இல்ல. சார் சொன்ன மாதிரிதான் அவங்க சினிமாவை நேசிக்கிறாங்க, சினிமாவை நேசிக்கிற அந்த ரசிகர்களை நேசிக்கிறாங்க, வணங்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாரும் பொதுதான். எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும், எல்லாரையும் மதிக்கிறாங்க. எல்லார் படங்களும் நான் பார்ப்பேன். அதுல வசந்தவர் என்னோட அண்ணன். ஆனா எனக்கு அந்த நாலேஜ் இல்லை. ஆனா எல்லா விமர்சனங்களும் இருக்கு, எல்லா அட்வைஸும் இருக்கு, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, எல்லா சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, அன்புனா என்ன? காதல். அப்பா அம்மா இல்ல அப்பா அம்மா இல்ல, அதான் நீங்க கேட்டீங்க, நான் பேசணும். அன்புனா என்ன? ஜென்ரலா அன்புங்கிறது காதல். அது என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க கேட்டதுனால. அன்புனா நான் யாருக்கு அன்பு அதிகமா வச்சிருக்கேன் அவங்க நான் எல்லாரும் பண்ணணும். ஆக்டர் மேல அன்பு காமிக்கிற ஒரு ஒரே விஷயம். இப்ப தெரியுது, உள்நோக்கம் தெரியுது. நீங்க கேட்கக்கூடாது, சரி சரி. ஆனா அதேதான் சொல்றேன். இப்ப அந்த கேள்வி முடிச்சிடறேன். அந்த கேள்வி ஆனா இந்த கேள்வி முடிச்சிடறேன், இது முடிச்சிடறேன். சொன்னது கிட்டத்தட்ட உண்மை. கிட்டத்தட்ட இந்த மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட சுயநலமான விஷயங்கள் இருக்கும். ஒரு
ஏதாவது எதிர்பார்க்கறதா இருக்கட்டும், ஒண்ணு பண்றது, அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கா? எல்லாருக்குமே இருக்கு. இப்ப எப்படி நீங்க விஜய் அஜித்ங்கிற ஒரு அவரோட இதை சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஒண்ணு, நீங்க ஒரு ஆன்சர் வச்சுக்கிட்டு என்கிட்ட நீங்க இன்னும் உங்களோட ஆன்சர் திணிக்கிறீங்க. என்னை வழி காரணம் என்ன கேட்க அதான் சொல்ல வரேன். காரணம் அதான் சொல்றேன். நான் அஜித் சாரி மதிக்கிறேன், அவர் படங்கள் நான் பார்ப்பேன். இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஆனா காதல் அப்படின்னா நம்மை தேவையை மறந்துக்கிட்டு இன்னொருத்தருக்காக வாழ நினைக்கிறோம்ல, அந்த சாக்ரிஃபைஸ், அது காதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கு, இது உண்மை, யாரும் மறுக்க முடியாது. ஆனா அதை மறந்துட்டு இன்னொருத்தருக்காக, அது அப்பா, அம்மா, காதலி, தம்பி, அண்ணன், இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதோட எடுத்து சொல்றேன். நீங்க இங்க வாங்க, இங்க உட்காருங்க, நான் கேட்கறேன். இதோட முடியுதுண்ணா. நீ தேவையில்லாம கேட்டு இதுக்கப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கடைசி சம்பந்தப்பட்ட கடைசினா திரும்ப சொல்றேன், கடைசி. இந்த கடைசிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு இதை பண்றேன். கடைசி வரைக்கும் நான் தேட்டர்ல உட்காந்து நான் ஃபேரவெல் பண்றேன். என் அன்போட வெளிப்பாடு மட்டுமே தவிர எந்த உள்நோக்கம், எந்த அரசியல் இது வேணும் வேணாம், வரவும் வராது. தயவு செய்து விட்டுருங்க, கெஞ்சல். விஜய் பாராட்டுவார்னு நினைக்கிறீங்க? வேண்டாம்னா அதான் சொல்றேன், நீ எதிர்பார்த்து பண்ணாததுதான் அன்பு. நான் ஏன் அண்ணனுக்கு நான் ஒண்ணு பண்ணு நினைச்சு நான் எனக்கா என்ன இல்லண்ணா. ஆனா சம்பளம் நீங்க கொடுங்க. நான் எப்படி தனியா போயிட்டீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டான். அந்த ஒரு விஷயம் இல்ல, அதுக்காக அதாவது நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா எனக்கு ஆபத்துக்கு நீங்களே ஆதரிங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஆதரிங்க. கல்வியில சினிமா தமிழ்நாடு நானே இருக்கேன். திருப்பதி ஓடி இருக்காது சார். ஸ்ரீராம் சார், தமிழ்நாடு தவிர பெங்களூர்ல, பாம்பேல, வெளிநாட்டுலாம் வந்து அங்கெல்லாம் எப்படி பார்க்க போறாங்க? அங்க பைக் போறீங்களா? சார், நீங்க கேட்கும் போதே அதுல உங்களுக்கு ஒரு பதில் இருக்கு. அவள் நாள்ல போகணும்னா அவள் நாட்கள் படம்னு ஒண்ணு ஓடும். 200 நாள் 300 ஓடிச்சுன்னா போவேன் சார். சார், இது வரைக்கும் நீங்க பார்த்த கன்ஃபார்ம் போவேன். ஒரே படம் எதுவும் வந்தீங்களா? சார், டிக்கெட் போட்டு பாக்குறீங்களா? நீங்க சுப்பாய்த்து வாங்குறதா, பெட்ரோல் வாங்குறதா, நம்பர்? ஆனா படிச்சுக்கிட்டே நான் வேலை பாக்குறேன். அம்மாவோட சம்பளத்துக்கு கொடுக்குறாங்க. 2வது விவசாயம். நான் அந்த படிப்பா என் குடும்பத்தையும் பாக்குற விஷயமாவும் நாலேஜாவும் நான் இருக்கேன். ஆனா சினிமாங்கிற பரிணாமம் இருக்குல்ல, ஸ்பேஸ் ஒடிசி 2001 சொல்லிட்டு அவரோட படம் ஒண்ணு இருக்கு. அந்த பரிணாமம், அதுல மனுஷனோட இதுல இருந்து ஸ்பேஸ் வரைக்கும் போவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குண்ணா. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எல்லாருக்குமே நமக்கு எல்லாருமே தெரியும். அதுல சினிமா முக்கியமான முக்கியமான டூல். என்னை நிறைய விஷயம் இதுதான், எங்க என்ன பேசணும், என்ன நாலேஜ், என்ன தப்பு நடக்குது, இந்த மாதிரி எல்லா எஜுகேஷனும் சினிமா கொடுத்துருக்குன்னு எனக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் சினிமாவை காதலிக்கிறேன். நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். அதுல திரும்பவும் சொல்றேன், என் அண்ணன் வசந்தவர் நிறைய எல்லாருமே பிடிக்கும். அதுல இவர் முக்கியமா கடைசியா போறாருங்கிறதுக்காக தானே இதை நான் பண்றேன். ஒவ்வொரு படத்துக்கு நான் பண்ணலையே. ஆமா மெர்சல் பார்த்திருக்கேன், சர்க்கார் பார்த்திருக்கேன், திருப்பாச்சி பார்த்திருக்கேன், துப்பாக்கி, கத்தி, இதெல்லாம் ரொம்ப. துப்பாக்கி, கத்திலாம் நான் ஸ்கூல் டைம்ல இருக்கும்போது, அதுவும் பைரவ படத்துக்கு நாங்க படம் கிளாஸ் பங்க் அடிச்சு போயிட்டு அடுத்த நாள் பிரின்சிபல்லாம் வச்சு அடிக்கிறாரு. இந்த மாதிரி மெமோரிஸ்லாம் எனக்கு இருக்கு. நான் ஒவ்வொரு படமும் முதல் நாளும் பார்த்துருவேன், டைம் கிடைக்கும் போது பார்த்துருவேன். பைத்தியம் கிடையாது. அதுதானே சொன்னேன், ஃபிளாகே இல்லையானே. மஞ்சளும் சிகப்பும் ரோட்ல சேஃப்டி. நீங்க நிஜமாக பாருங்க. ஆமாண்ணே. ஆனா இது பளிச்சுன்னு தெரியும் ரோட்ல கட்சி கொடி பெண்ண கட்சி கொடிதான். முதல் நாள் நம்ம கமலா சினிமாஸ் நான் பாக்குறேன்னு வச்சு ஷோ முடிக்கிறேன். அங்க இருந்து அடுத்தது என்னோட பயணம் இருக்குல்ல, அடுத்த டிஸ்ட்ரிக்ட், அங்க போய் நான் செட் பண்ணணும், நான் சாப்பிடணும், எனக்கு டயர்ட் ஆகும். என் கூட சில பேர் வருவாங்க, அவங்கள கவனிக்கணும். இதுக்கு ஒரு டைம்னு ஒன்று ஆகும் இல்ல, அந்த டைம் அடுத்த நாள் கொண்டு போயிருதா அங்க அந்த தியேட்டர், அது உள்ள போய் பாக்குறேன். இப்படிதான் இந்த டிராவல் பண்ணவும் முடியும். ஒரு நாள் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், காசி, ரிஷிகேஷ், ஹரித்வார் இந்த மாதிரி கோயில் போலமா போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற வேலைகளை பாக்குறது. நான் ஒரு நாடு ஓடினேன். எனக்கு நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணுவேன் சார். ரொம்ப நன்றி சார். ஒரு நிமிஷம், இங்க அவரு ஓட்டாரா? அஜித் ரசிகருங்க.
அவர் போட்டு நீங்க அஜித் ரசிகருங்கிறதுக்கு அது அன்பு தானே காரணம். அந்த அன்பை எப்படி நான் வந்து ப்ராசஸ் பண்றேன். அது ஒருத்த அன்பு வெளிப்படுத்துறது ஒரு அவங்க வகையில வெளிப்படுத்துவாங்க. இவர் வகையில வெளிப்படுத்துறாரு. மூட நம்பிக்கை என்ன, நம்பிக்கை என்ன? மூட நம்பிக்கை வேற, நம்பிக்கை வேற. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அதே மாதிரி தான் ஃபேன் வேற, தீவிர ஃபேன் வேற, பக்தன் வேற. இப்போ நான் வந்து ஃபேன், நான் ஃபர்ஸ்ட் டே ஒரு மூவி பார்ப்பேன், அதுவும் என்னுடைய 130 ரூபா டிக்கெட்டுக்கு நான் மூவி பார்ப்பேன், அதோட விட்டுருவேன், என்னுடைய வேலையை பார்க்க நான் போயிடுவேன். இது என்னுடைய ஃபேன். எந்த மூவி வந்தாலும் நான் அவரோட படத்தை நான் பார்ப்பேன், விஜய் சாரோட படத்தையும் பார்ப்பேன், அவரோட படத்தையும் பார்ப்பேன். இது என்னுடைய எத்திக்ஸ். அதான் உங்களுடைய எத்திக்ஸ். அதுங்க வேற யாருமே பாதிக்காது. இல்ல ஒரு ரசிகரா அவருக்கு அவர் சந்தோஷத்துக்கு டாஸ்மாக் போய் காசு கொடுத்து தண்ணி அடிக்காம, கஞ்சம் வாங்கி போடாம, என்ன அந்த போதெல்லாம் இல்லாம ஒரு நடிகருக்கு ரசிகரா இருக்காரு. ஓகே, இது அதுக்கு எவ்வளவு மேலும் அந்த காசு விட்டுருவோம். ஓகே, நீங்கள கேட்டதுனால சொல்றேன். இப்ப விஜய் சாரு ரசிகர் இது வரைக்கும் ரசிகரா இருந்திருக்காங்க. கட் அவுட் ஓகே, ஆலோசனை பண்றது இதெல்லாம் நம்ம வந்து யாரும் ஆதரிக்கல. அவங்க சந்தோஷத்துக்கு பண்றாங்க, அதை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ இவர் ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்காக இப்போ காலேஜில் வந்து ஒரு லாஸ்ட் நாள் வந்து ஒரு பிரியாவை கொடுப்பாங்கல்ல, அதான் இது. நீங்க லாஸ்ட் நாள் உண்ணா கூட்டிட்டு பண்றீங்கன்னா கேட்கக்கூடாது. அப்போ ஒரு தன் வெளிப்பாடு ஒரு பிரியாவோட மாதிரி அதுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்றாரு. அது இது வரைக்கும் ஓகே, நான் சரியா. இதுக்கப்புறம் அவர் அரசுக்கு போயிட்டாரு, தலைவர் ஆயிட்டாரு, தேர்தல் சந்திக்க போறாரு. இப்போ விஜய் ரசிகர்களோட வேலை என்ன? அதான் கேள்வி. இருங்க, இப்ப நீங்க படிக்கிறேன் படிச்சு முடிச்சிட்டேன். ஏன் நான் விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் நான் படிச்சு முடிச்சிட்டேன். அது விட்டுருங்கண்ணே, சும்மா நீங்க அப்படி பேசுறீங்கண்ணே. ஒருத்தர் வந்து அவர் ரசிகரா வந்து யாரு நீங்க கேட்கறதுக்கு தோறன வேற. தம்பி என்ன கேக்குறீங்க நீங்க? பொலிட்டிக்கல் பேசக்கூடாது. என்ன பேசிக்கிறீங்க? என்ன இதுவோ அது மட்டும் தான் கேட்கணும். அவர் பொதுவா பேசிக்கிறீங்க நீங்க. என்ன பொலிட்டிக்கல் எடுக்கிறீங்க? சும்மா இல்ல எல்லாத்துக்கும் போட மாட்டீங்க. அது கேட்கக்கூடாது. அவர் ஒரு ரசிகர் அன்பு வெளிப்படுத்துறாருன்னா அவர் கூட என்னமோ புசுல நடந்து கிடைக்கிறீங்க. அது நீங்க போடுங்க சார், நீங்க போடுங்க சார், நீங்க போடுங்க. அஜித் கேட்க சார், அஜித் விஜய் ரசிகர் கேட்பீங்களா நீங்க? நீங்க சும்மா போயிட்டு நீங்க அஜித் ரசிகர்னா சீன்ற மாதிரி இருக்கு. தப்பு பையன் பேசும்போது போட்டோ பார்த்து அழுதாரு. அழுகுற பெரிய ஆள் இல்ல. யார் நீ? உங்களுக்கு பிரியாணி சார், அது பிரியாணி சார். அவங்க பிரியாணி. உங்க அம்மா உங்களுக்கு பெரிய தாய் தெய்வம். எங்க அம்மா எனக்கு தாய் சார். அப்படிங்க சும்மா போடு சார், சின்ன பின்ன போட்டு ஓவரா சும்மா ஸ்டாண்டிங் சார் அப்படியே நில்லுங்க சார். என்ன சொல்ல நம்ம சும்மா ஒரு கேட்கறது. நீங்க பத்திரிக்கை தானே அது கேட்க ஒரு தர்மம் இருக்கும்ல. நீங்க சம்மர் கேஸ் நீங்க போடுங்க சார். ஒரு தேட்டரா போய் பண்றது உங்க விருப்பம். ஓகே, உங்க அன்பு வெளிப்பாடு. இப்ப அரசியல் வந்தா தொண்டர் வந்து இப்ப நீங்க என்ன உங்களோட என்ன உங்க செயல்பாடு என்ன? படம் ரிலீஸ் ஆகும்போது தோரணம் கட்டினீங்க, ஓகே. இப்ப என்ன அவர் மக்கள் சேவை போயிட்டாரு, நீங்க எங்க போறீங்க? ரசிகர் எங்க போறீங்க? நீங்க என்ன ஒண்ணு போறீங்க? என்னோட வேண்டுகோளே தான், நீங்க அவருக்கு மாநாட்டுக்கு போய் போகலாம், அவருக்கு வரும்போது தோரணம் கட்டலாம், கட்ட வைக்கலாம். என்ன இன்னைக்கு ஒரு அரசியல்வாதிக்கு என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் மீறி கடைசி எவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறானோ அங்கே மக்கள் சாஞ்சிறாங்க. அதான் இன்னைக்கு விபரீதம். இங்க நல்லவங்கலாம் ஜெயிக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா கொள்கை இருக்கு, அப்படி இருக்கு, என்ன சொன்னாலும் சரி கடைசி எவன் பணம் கொடுக்குறானோ அதுக்கு சில பேர் ஓட்டு போட்டுறாங்க. விஜய் ரசிகர்கள் வந்து என்ன ஆகும்னா இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத தடுக்கிறதுல தனி படைய வைக்கணும். அது விஜய் சார் வெளியே சொல்லணும். விஜய் சார் வந்து அவர் பேசுறாரு, ஒரு கட்சியை பத்தி பேசுறாரு, ஒரு கட்சி விமர்சனம் பண்றாரு, ஓகே. இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறது எவ்வளவு கேவலமான விஷயம், எவ்வளவு கேடுகட்ட விஷயம். ஓட்டுக்கு பணம் வாங்குறது நாட்டுக்கு துரோகம் கஷ்டம். முதல்ல ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டாலே நல்ல கட்டம் பார்க்க மாட்டாங்க. கொள்ளையடிச்சவன் பணம் கொடுப்பான், அவனுக்கு ஓட்டு போட்டுவாங்க. நான் சொல்ல இந்த கட்சி அது எந்த கட்சியும் இல்லை, பொதுவாகவே எந்த கட்சிக்காரன் பணம் கொடுத்தாலும் அது தடுக்கிறது ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு.
விஜய் சார் வந்து நீங்க மாநாட்டில் பேசுறத விட இந்த விஷயத்த திரும்ப திரும்ப பேசுங்க. உங்க ரசிகர்கள் சொல்லுங்க, உங்க தொண்டருக்கு சொல்லுங்க. உங்க ரசிகர்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத கண்காணிச்சு தடுத்தா தான் அடுத்த ஒரு தலைமுறை, அடுத்த ஒரு மாற்றம் வருமே தவிர இல்லைன்னா ஏமாற்றம் தான் வரும். இதை நான் விஜய் ரசிகர்கள் விஜய் சார் வேண்டிக்கிறது. ஓகே.